சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். மாதக்கோள் அது பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள். அப்போ மாத பலன் எல்லாமே நம்ம வரிசையா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு, சுக்கிரனுடைய கடமைகள் இந்த 12 ராசிகளுக்குமே என்ன பலன், அவருடைய கடமைகள் என்ன, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் 5வது மாசம் 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டில இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த புதன் தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான 12ஆம் காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடான மீன வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது. அப்படி பயிற்சி ஆகி இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வேலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சுக்கிரனுடைய வேலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரிக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கிரனுடைய காரகமே. அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி காலபுருஷனின் தத்துவப்படி 3வது ராசி. இந்த 3வது ராசி மிதுன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை எடுத்து சொன்னோம் அப்படின்னாலே கேட்கறதுக்கு ஒரு நேரம் வேணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு வகையான காரகத்துவத்தை பயன்படுத்துது. இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இன்பங்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கைக்கு காரணமானவர் யாரு? சுக்கிரன் தான். அதிலும் காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், இது எல்லாம் சுக்கிரனுடைய காரகம் தான். ஒரு ஜவுளி கடை வைக்கணும் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் ஜவுளி கடை வைக்க முடியும். ஒரு பாடகராக வர்றாரு அப்படின்னா பாடகருக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லபடியா இருந்தா தான் அவர் பாடகராக முடியும். அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகிய பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த அம்சம் இருக்கணும். இருந்தால் தான் அவருடைய வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளியறை சுகம், ராஜபோக வாழ்வு, இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம் தான். அப்ப இப்படி இருக்கும் பொழுது அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், மெயினா ஒரு விஷயம் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், ஸ்ரோனிதம். ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு வாழ்க்கை போகுது அப்படின்னா ஒரு மனிதருக்கு குழந்தை குட்டியோட நல்ல குடும்பம் வாழுது அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிலம், ஸ்ரோனிதம் ரெண்டுமே நல்லா இருந்தா தான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலவும். இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ இந்த சுக்கிரனுடைய காரகம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நீர், இந்த உடல்ல நீர் இருக்கிறது. நீர் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய காரகம்.
அந்த நீர் ஒருத்தருக்கு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுக்கிரனுடைய காரகத்துல நோய் வருது அப்படின்னா அவருக்கு என்ன ஆகும், உடல்ல ஏற்படக்கூடிய அந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய் அது சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்வினை நோய், இதெல்லாமே வந்து சுக்கிரனுடைய காரகம். அப்ப இது அது அது வந்து நல்லதை செஞ்சா பலம், கெட்டதை செஞ்சா பலவீனம், அதை நம்ம சொல்றோம். ஒரு கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அஸ்தமனம், வக்ரம், நீசம், அது இல்லாம திதி சூனியத்துல அகப்படுறது, இது எல்லாமே பட்டுச்சு அப்படின்னா ஏதேனும் ஒரு வகையில பாதிப்பை தந்தே தீரும். இதே வந்து உச்சம் பெறக்கூடிய நிலை, உச்சம், ஆட்சி பலம், அதுல நீச பங்கமாகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த வகையிலாவது ஒரு நன்மையத்தை அது செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுரப்பிகளுடைய அமைவை கொண்டுதான் இந்த இந்த கிரகத்தில் சுக்கிரனுடைய அமைவை, ஒரு சுக்கிரன் வந்து விதி ஜாதகத்துல எந்த அளவுக்கு அமைகிறாருங்கிற ஒரு இதை வச்சுதான் மனைவியுடைய சுபாவம் எப்படி இருக்கும், மனைவியுடைய தன்மை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இதெல்லாமே தீர்மானிக்க முடியும். அப்போ இதை ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்ப சுக்கிரனுடைய காரகம், ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகம் உண்டு. இந்த சுக்கிரன் எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கோ அந்த காரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மற்ற கிரகங்களுக்கும் உண்டு. மற்ற கிரகங்கள் சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள், வருடக்கோள்கள், மன்னிக்கணும், வருடக்கோள்கள். அது வந்து இந்த வருடக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்களான சுக்கிரன், புதன், செவ்வாய் வந்து 45 நாள், சூரியன் வந்து 1 மாசம், சந்திரன், வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மாசமா இருந்தாலும் இந்த ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய போகுது இந்த சுக்கிர பயிற்சி. அடுத்த சுக்கிர பயிற்சி இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியாது. இந்த சுக்கிர பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளுங்கிற மாதிரி தான் இது. இப்ப கிடைக்கக்கூடிய விஷயம் 4 கிரகங்களோட சேர்ந்து, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ங்கிற மாதிரி 4 கிரகங்கள் நல்லது செய்ய போகுது. சூரியனா செயல்பட போறாரு, சுக்கிரனா செயல்பட போறாரு, புதனாவும் செயல்பட போறாரு. அப்ப எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனா குருவாவும் செயல்பட போறாரு. அப்ப குருவினுடைய பார்வை என்பது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. மற்ற கிரகங்கள் அங்கே 3 கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்ப இந்த குருவோடு சேர்ந்து பார்க்கும்போது குருவானவர் 5ஆம் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், அதாவது பார்க்கக்கூடிய இடங்கள் அசுப இடமா இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா நடக்கும். இப்படி வந்து பார்க்கையில இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே ஒரு படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பெயர்கள், கெட்ட செயல்கள், அவமானங்கள், கண்டங்கள், விபத்துக்கள் இதெல்லாம் சந்திச்சு வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முன்னேறி நிற்கக்கூடிய அப்படின்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசியில இருக்கையில ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 12க்கு வந்ததுனால உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் குரு பகவான் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம். ஒரு வீடு கட்டுறது, இல்ல வீடு பழைய வீட்டை புனரமைக்கிறது, தாயினுடைய உடல்ல நல குறைபாடுகள்ல இருந்து தாயை காப்பாத்துறது, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது, வெளியூர் வெளிநாடு போறது, இது எல்லாமே இந்த சுக்கிரனுடைய காரகமா இருந்தாலும் அவருடைய குருவினுடைய காரகங்கிறது வந்து பார்வை படுறதுனால 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடத்தை பார்த்தா 8ஆம் இடம் ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும். 8ஆம் இடம் வேலை செஞ்சோம்னா 12ஆம் இடமும் வேலை செய்யும். மூல திரிகோணத்துல அப்படியே வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு இந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதிலும் சம்பள உயர்வுகள், ப்ரமோஷன்கள், அதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு சுமூகமாக மாற வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ருணம், ரோக, சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த குருவினுடைய பார்வை என்பது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை இப்பதான் குரு பகவான் பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி ஓடுனாலுமே
சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது முற்றிலும் சுபக்கிரகம். அதனால நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடம். 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அந்த மாதிரி குறிக்கக்கூடிய இடம். கோர்ட்டு கேஸில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அப்பா வழி அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரனுடைய காரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். 18 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து வக்ரமாயிருவார். வக்ரமாகி ஒரு 45 நாளைக்கு மேலே அவருடைய வக்ர சூழ்நிலைகள் நீடிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய காரகம் கொஞ்சம் மந்தமாக வேலை செய்யும். அடுத்து வந்து ஒருவர் வந்து ஜாதகத்தில் பரணி பூரம் பூராடம் பிறக்கிறாரு. அப்போ அவருடைய நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அதை வந்து ஒரு கடைசி குழந்தையா இருக்கு அப்படின்னா அதை குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். குட்டி சுக்கிரன் குடிய கிடக்கும், ஒரு பலவீனத்தை சந்திக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்? சுக்கிரன் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய பெற்றால் வாழ்க்கையில என்னைக்குமே சுகபோகமான வாழ்க்கை தான். ஒரு கிரகமா இருந்தாலும் எந்த கிரகமா இருந்தாலுமே லக்னமோ லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலனும் அளிக்காது. அப்போ அவரவருடைய விதி பலன், உங்களுடைய விதி ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல என்ன விதியில பிறக்கிறீங்களோ அந்த பிறப்பு தான் உங்களுடைய கடைசி வரைக்குமே பிரதிபலிக்கும். அந்த தசாபுத்தி காலங்கள் எத்தனை, அதாவது ஒரு அசுபமான இடத்துல இருக்கு, அந்த தசாபுத்தி நடக்குது, அப்போ எப்படி இருக்கும்? கொஞ்சம் பாதிப்பத்தை உண்டு பண்ணும். பாதிப்பை உண்டு பண்ணுறதும் இருக்குது, லாபத்தை உண்டு பண்ணுறதும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி காலத்தை முதல்ல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். அடுத்து கிரகங்களுடைய அடிப்படையில் கோச்சார பலன் அதை பார்த்து அதில் தான் உங்களுடைய முடிவு அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியும். இந்த மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரனுடைய காரகம் இப்படி வேலை செய்யுதுன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் வந்துடும். இந்த 3 நட்சத்திரங்கள்லையுமே மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து உங்களுக்காக 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு செவ்வாய் 10ல் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஒரு குரு இருந்தால் பதவியும் பறிபோகுங்கிறது கணக்கு. ஆனா 10ல் அசுப கிரகம் இருக்குன்னா இவர் நல்லா இருப்பாருங்கிறது ஒரு கணக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது மிக மிக ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையும். பயப்பட வேண்டாம். 10ஆம் பார்வைங்கிறது இடம்ங்கிறது. சரி, இந்த விஷயத்துல வந்து இந்த குருவானவர் உங்களுக்கு 12ல இருந்து 4, 6, 8 இடத்த பார்க்குறாரு. 8ஆம் இடம் வேலை செஞ்சால் 12ஆம் இடமும் வேலை செய்யும். 12 அப்படிங்கிறது படுக்கையறை சுகம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு சந்தோஷங்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். இந்த வைகாசி மாத பலனா இந்த சுக்கிர பெயர்ச்சியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகிறதுனால அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலகட்டமாக மாறுறதுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாக போகுது. அதை பயன்படுத்துங்க. இந்த மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவுடைய சலமான திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான் வந்து அவருடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை கூட தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் அவங்கள வந்து சரி பண்ணிடுவாங்க. அப்படி சரி பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு தனிமையில் இருக்கவங்கள கூட வந்து பாருங்க இவங்களுடைய யாருன்னே தெரியாது, ஆனால் தெரிஞ்சவங்க மாதிரி பேசிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு திறமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாழ்க்கையில படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி ஒரு நல்லா எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு நேர காலகட்டமாக வருது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் 3 பாதங்கள். அதில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்தத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சூட்சமமான விஷயங்கள், திறமையாக இருப்பாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து
பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இல்லை மன்னிக்கணும், உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 4ஆம் இடம், உங்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கிடைக்க போகுது. பயன்படுத்தி அதை நல்லபடியாக பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.